என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் அதிகம் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஏன் இடறுகிறோம், இடறல் வருவதற்கு காரணம் என்ன என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே 1 கொரிந்தியர் 10:33 வசனத்தை நான் மீண்டுமாய் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10:33, நீங்கள் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடறல் அற்றவர்களாய் இருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் உபதேசம் பண்ணுகிறார். ஆவியானவர் சபையினிடத்திலே எதிர்பார்க்கிற, சபைக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை, இடறல் அற்றவர்களாய் இருங்கள். நீங்களும் நானும் யாருக்கும் ஒரு நாளும் ஒரு காலமும் எந்த விதத்திலும் இடறலாக வாழ்ந்து விடக்கூடாது. நாம் ஒருவேளை இடறலாய் இருப்போம் என்றால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம ஒருவேளை அவர்களை நாம் நரகத்திற்கு அனுப்புவதற்கு நாம் ஒரு காரணமாக மாறுவோம். ஆனால் யார் மூலமாக இடறல் வருகிறதோ அவனுக்கும் ஐயோ என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நாமும் இடறக்கூடாது, நாம் பிறருக்கு இடறலாகவும் இருந்து விடக்கூடாது. அதனால தான் வசனத்தை ஒரு மனுஷன் அதிகமாக நேசித்து வசனத்துக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொண்டால் அவர்கள் இடறுவதில்லை என்பதை தியானித்தோம். நேற்று தினத்தில் நம்ம தியானித்தோம், இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை யார் ஒருவன் பின்பற்றுகிறானோ அவன் இடறுவதில்லை என்பதையும் பார்த்தோம். இன்றைக்கு இன்னொரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். மார்க்கு சுவிசேஷம் 4:17 வசனத்தை நான் வாசிக்கிறேன். மார்க்கு சுவிசேஷம் 4:17 வசனம், தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே இடறல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். இவர்கள் இடறுவதற்கு காரணம், நம்முடைய வாழ்க்கையில் இடறல் வருவதற்கு இன்னொரு காரியத்தையும் இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். அது என்னவென்றால், பாருங்க, இங்கே விதைக்கிறவனுடைய அந்த உவமையை குறித்து இயேசு சொல்லும் பொழுது, ஒரு சில விதைகள் கற்பாறை உள்ள இடத்திலே அது விதைக்கப்படுகிறது. கற்பாறை உள்ள இடத்திலே விதைக்கப்படுகிற எந்த விதையும் வேர் கொள்ள முடியாததுனால அந்த வேர் உள்ள போகாம சீக்கிரமாய் முளைத்தெழும்பலாம். ஆனால் வெயில் ஏறின போதோ அது தீந்து போயிற்று என்று வாசிக்கிறோம். அதை குறித்த விளக்கத்தை தான் வாசிக்கிறோம். சில வசனங்கள் கேட்கிறோம், ஆனால் வேறில்லாததினாலே அவர்கள் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருந்து பின்பு வசனத்தின் நிமித்தம் வருகிற உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே இடறல் அடைகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் கூட ஒருவேளை வளர்ந்த விசுவாசிக்கு ஒரு உபத்திரவம் வருவதற்கும் வளராத ஒரு விசுவாசி, ஒரு குழந்தையாய் அல்லது புதிய விசுவாசி, இயேசுவை புதிதாய் ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்களுக்கு வருகிற உபத்திரவத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதனால தான் நமக்கு ஒருவேளை தென் மாவட்டங்களில் உபத்திரவங்கள் வந்தால் அது அவர்கள் வாழ்க்கையை இன்னும் ஆண்டவருக்குள்ளாக ஊன்ற கட்டுவதற்கும் கர்த்தருக்காக மகிமையுள்ள சாட்சியா வாழ்வதற்கும் அது உதவியா இருக்கும். ஆனால் ஒருவேளை வட இந்தியாவிலே அல்லது அங்கே புதிதாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் வாழ்க்கையில் வருகிற உபத்திரவங்கள் அது அவர்கள் இடறி போவதற்கு வாய்ப்பு உண்டு. காரணம் என்னன்னா, நம்ம பல வருடங்களாக ஆண்டவருக்குள்ள வளர்ந்து நாம் அவரை அதிகமாக ருசித்ததினாலே நம்ம கொஞ்சம் ஆழமான அனுபவங்களை பெற்றிருப்போம் இல்லையா? அப்படிப்பட்ட ஆழமான அனுபவங்கள் இன்றைக்கு நமக்குள்ள கண்டிப்பாக வேணும். ஆனால் உண்மையில சொல்ல போனா ஆழமான அனுபவங்கள் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறவர்கள் கூட கொஞ்சம் உபத்திரவம் வந்த உடனே ஆண்டவரை எளிதாக மறுதளிக்கிறதும், ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிறதும், ஆண்டவருடைய அந்த மகிமையான பிரசன்னத்தை இழந்து திரும்ப பழைய வாழ்க்கைக்கு போகிறதையும் நம்ம பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் வருகிற உபத்திரவங்கள் உங்களை அசைக்கிறதா? உபத்திரவங்களினால நீங்கள் ஒருவேளை உங்களுடைய அந்த மகிமையான அனுபவங்களை இழந்து போகிறீங்களா? உபத்திரவம் வந்தவுடனே இடர்றீங்களா? ஐயோ, நான் ஏன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், நான் இவ்வளோ ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? இப்படியெல்லாம் பேசுவதும் இடரலை உண்டாக்குகிறது தான் அர்த்தம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இடறி விழுந்திருக்கலாம், அல்லது உபத்திரவத்தினால நீங்கள் ஆண்டவருக்குள்ளே நெருங்க முடியாமல் பின்வாங்கி போயிருக்கலாம். என்ன காரணம் தெரியுமா? எத்தனை ஆண்டு கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்தோம் என்பது அல்ல, எவ்வளவு ஆழமாய் வேர் ஊன்றி இருக்கிறோம் என்பதுதான் அதனுடைய மிக முக்கியமான காரியம். யோசித்து பாருங்க, இத்தனை ஆண்டு நான் 2, 3, 4 தலைமுறை கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொள்வதிலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் இயேசுவை புதிதாய் ஏற்றுக்கொண்டவர்களுக்குள்ள இருக்கிற ஆழம் கூட
பல ஆண்டுகளாய் ஆண்டவரை அறிந்தவர்களுக்குள்ள இல்லாதது வருத்தம் அளிக்கிறது. யோசித்து பாருங்க, உங்களுடைய ஜெப நேரம் எவ்வளோ, வேத வாசிப்பு எவ்வளோ, பிரச்சனைகளை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க, போராட்டங்கள் நேரங்களிலே எப்படி கர்த்தருக்குள்ளே நெருங்குறீங்க. அங்கே தொழுமரத்தில் கட்டப்பட்ட பவுலும் சீலாவும் அந்த உபத்திரவத்திலேயும் அவர்கள் பாடி துதித்ததற்கு என்ன காரணம் தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ளாக வேர் ஊன்றி இருந்தார்கள். பிரியமானவர்களே, அந்த பவுல் அப்போஸ்தலன் ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஆனால் உபத்திரவம் வந்த உடனே அவருக்காய் சாகவும் நான் ஆயத்தம் என்பதிலே அவர் உறுதியாய் இருந்தாரே. ஏன் தெரியுமா? இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அவர் வேர் ஊன்றி விட்டார். அவருக்குள்ளாக வேர் கொண்ட ஒரு அனுபவம் அவருக்குள் இருந்தது. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். கொலோசையர் 2ஆம் அதிகாரத்தின் 6வது வசனத்தை நான் படிக்கிறேன். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். அடுத்தது ஏற்றுக்கொண்டதோடு நிறுத்திடக்கூடாது, அவருக்குள் வேர் கொள்ளணும். நான் ஏற்றுக்கொண்ட உடனே ஓங்கி வளரணும் அப்படின்றத விட நான் ஏற்றுக்கொண்ட உடனே வேர் கொள்ள வேண்டும். ஒரு துளிர் நல்லா உடனே முளைச்சி வருது. நம்ம சில கூட்டங்களுக்கு போன உடனே வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோம், கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறோம், நல்லது. ஆனால் நாம் அந்த வளர்ச்சியிலே கவனம் செலுத்துறதை விட வேர் ஊன்றி விட்டு வளர்வோம் என்றால் எத்தனை பெரிய காற்று அதன் மேல் மோதினாலும் அந்த மரம் நிற்கும். அப்படின்னா அதிகமான ஆழமான வேர் நமக்கு ரொம்ப அவசியம். பிரியமானவர்களே, வேர் கொள்ளுகிற அனுபவத்தை இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் விரும்புவோம். அதாவது அதிகமாக இன்னும் ஆழமாக தேவ சமூகத்தில் நான் காத்திருக்கவும் ஜெபிக்கவும் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? ஜெபம் பண்ணுறோமா? அதிகமாய் ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுகிறோமா? அப்படி இருந்தால் மாத்திரம்தான் உபத்திரவத்தில் நிற்க முடியும். இயேசுவை நான் ரட்சகராய் ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் நான் ஏன் கலங்கணும்? இந்த உபத்திரவம் என்னை என்ன பண்ணுன்னு தைரியமாக நீங்களும் நானும் சொல்ல முடியும். பிரியமானவர்களே, வட இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல ஒரு அழகான ஒரு ஆலயத்தை கட்ட தேவன் கிருபை செய்தார். நான் நினைக்கிறேன் அது நம்முடைய 32வது ஆலயம் நான் நினைக்கிறேன். அந்த சர்ச்சை நம்ம கட்டி டெடிகேட் பண்ண இடம் பயங்கர சேலஞ்சான ஒரு இடம். அதாவது அது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மிக முக்கியமான ஒரு இடம்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடம் அவர்களுடைய புண்ணிய ஸ்தலம் என்று கூட சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் அந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டி அங்கே விசுவாசிகள் இருக்கிறாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 100-120 பேர் அங்கே கூடி ஆராதிக்கிறார்கள். ஆனால் ஆலயம் கட்டி பிரதிஷ்டை பண்ணி சில மாதங்களுக்குள்ளாக அங்கே வந்த தேர்தலில் அந்த ஏரியாவில் ஆளுங்கட்சி தோற்று போனது. உடனே அந்த கோபத்தில் வேகமாக வந்து அந்த ஊரில் இருக்கிற விசுவாசிகளை எல்லாம் அடித்து துன்பப்படுத்தி குறிப்பிட்ட இந்த சபையினுடைய பாஸ்டரை ஜெயிலில் வச்சுட்டாங்க. 1 வருஷத்துக்கு மேலே அந்த பாஸ்டர் ஜெயிலில் இருந்தார். அவருடைய மனைவி ஒரு காரியத்தை சொன்னாங்க. அந்த ஊழியத்தினுடைய அந்த டைரக்டர் அந்த சகோதரி கிட்ட, கவலைப்படாதீங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம், அவங்கள வெளியே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த சிஸ்டர் சொன்னாங்களாம், அவர் ஜெயிலில் அவர் ஊழியம் செய்யட்டும், நான் இந்த சபையில் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னாங்களாம். எனக்கு உண்மையில் அந்த வார்த்தையை கேட்டபோது ஆச்சரியமாக இருந்தது. பாருங்க, அவர்கள் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் தான். எவ்வளவு வேர் ஊன்றி இருந்தால் அந்த வார்த்தையை சொல்ல முடியும். என் கணவர் ஜெயிலில் போனால் சும்மா இருக்க மாட்டார், அவர் அங்கே ஊழியம் செய்வார், நான் வெளியில் ஊழியம் செய்கிறேன். கிட்டத்தட்ட 1.25 வருஷம் கழித்து தான் அவருக்கு பெயில் கிடைத்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கி நம்மளை வேர் ஊன்ற சொல்லுகிறார். நம்ம இடறுவதற்கு காரணமே வேர் இல்லாததுனால தான் இடறுகிறோம். வேர் இல்லைன்னா நம்ம மட்டும் இடற மாட்டோம், இன்னொருத்தருக்கு இடரெல்லாம் வாழ்வோம். ஒவ்வொரு நாளும் நான் யாருக்கும் இடரெல்லாம் இருந்துடக்கூடாது, நானும் இடரிடக்கூடாதுன்னு உண்மையான ஜபத்தை, கருத்தான ஜபத்தை நம்ம செய்ய கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார், நாம் இடராதபடி நம்மை காப்பார். கிறிஸ்துவுக்குள்ள வேர் கொண்டு அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக அவரிலே நிலைத்திருக்கிறவர்களாக வாழ ஆண்டவர் கிருபை செய்வாராக. கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்கள்.
கொலோசியர் 2:6-7. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. ஜெபம் அல்லாமா. பரிசுத்தமுள்ள தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனை உபத்திரவத்திலும் நின்று ஜெயித்து ஆண்டவரே நாங்கள் உமக்கு சாட்சியாய் வாழ அந்த சாட்சியை காத்துக்கொள்ள எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். நாங்கள் வேர் கொள்ளாததினால்தான் சீக்கிரத்திலே தீந்து போகிறோம், கருகி போகிறோம். ஆண்டவரே, கனி கொடுக்காத ஒரு அனுபவத்துக்குள் தள்ளப்படுகிறோம். இன்றைக்கு எங்களோடு பேசின அந்த வார்த்தையின்படி எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் ஆழமாய் வேர் கொண்டு அதற்கு பின்பு ஓங்கி வளர ஆண்டவரே எல்லா சேலஞ்சஸ்லையும் நின்று ஜெயிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மூலமாய் மகிமைப்படுவதாக. இடராதபடி, இடரல் வராத ஒரு வாழ்க்கை வாழவும், யாருக்கும் நாங்களும் இடரலாய் இராதபடியும் எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.